வணக்கம். எல்லோரும் சுகமா இருப்பேன் அப்படின்னு நம்புறேன். நாளைக்கு வரமகாலட்சுமி பண்டிகை விரதம் ரொம்ப ஜோரா மகாலட்சுமி ஆத்துக்கு அழைச்சு எல்லாருடைய வீட்லேயும் சுபிக்ஷமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படின்னு மனமாற வேண்டிக்கிறேன். இந்த முறை இந்த வருடம் எங்களுக்கு கிடையாது. இனி காத்தால என் ஃப்ரெண்டுகிட்டேருந்து ஃபோன், ஐயோ உன்னோட வீடியோவை பார்த்து தானே நான் என்னுடைய வேலைகளை அப்படியே செக்ரிகேட் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணிப்பேன், நீ இந்த மாதிரி இந்த முறை உன்னால் போட முடியாமல் போயிடுது, அட்லீஸ்ட் நீ அந்த பழசையாவது திருப்பியும் போட எனக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபோன் பண்ணால் இவ்வளோ நம்பிக்கை வச்சு என்னோட கேட்டதுனால போன வருடம் நாங்கள் கொண்டாடின அந்த வரலட்சுமி பூஜையோடைய ப்ரிப்பரேஷன் வீடியோ பார்ட் 1 அண்ட் எப்படி நாங்கள் வரலட்சுமி பூஜை பண்ணினோங்கிற பார்ட் 2 இன்னைக்கும் நாளைக்குமா உங்களுக்கு நான் திருப்பியும் ரீபோஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய பழைய நினைவுகள் மாமியாரோட அந்த நாங்கள் கொண்டாடின ஒரு விஷயத்தை உங்களோட திருப்பியும் ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். நமஸ்காரம் அண்ட் வெல்கம் டு பிரிம்ஸ் பிளாக். எல்லோருக்கும் வரலட்சுமி விரத நமஸ்காரங்க. இன்னைக்கு இந்த பிளாக்லயும் வரமகாலட்சுமிய பத்தி கொஞ்சம் முன்னோட்டத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா நேத்திக்கு எப்படி அம்பால அலங்காரம் பண்ணினேன் அதுதான் நாம உங்களோட ஷேர் பண்ண போறேன். வரலட்சுமி விரதம் ஆடி மாதத்துல வர 3வது வெள்ளிக்கிழமை கூடிய பௌர்ணமி தினத்தன்னைக்கு வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கப்படுறது. வரலட்சுமி பூஜை விரதம் இருந்து அம்பாளுடைய கடாட்சம் நமக்கு கிடைக்கணும்னா என்னென்ன கிடைக்கும் தெரியுமா? 16 பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த 16 செல்வங்களும் கிடைக்கும். இந்த விளாகுக்குள்ள உங்களை நான் அழைச்சின்னு போறேன். வாங்கோ வீடியோக்குள்ள போலாம். என்னுடைய வீடியோஸை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு இந்த வழக்கம் தெரியும். அதாவது எந்த பண்டிகையா இருந்தாலும் செய்ய வேண்டிய வேலைகளை செக்ரிகேட் பண்ணி ஷெடியூல் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா டக டக டகன்னு ஒவ்வொன்னா முடிக்க டிக் அடிச்சுட்டே வந்தோம்னா நம்ம எதையும் விடவும் மாட்டோம், நமக்கும் திருப்தியா இருக்கும், கவலை இல்லாம அடுத்தடுத்த வேலைகள் செய்யறதுக்கு ஏதுவா இருக்கும். அதன்படி முதல்ல வெங்கல பாத்திரங்கள் எல்லாத்தையும் எங்க சர்வன் மைடக்கா ஜோரா பல தேய்ச்சி வச்சாங்க. அதே மாதிரி சில்வர் ஐட்டம்ஸை நானும் என்னுடைய மதர் இன் லாவும் சேர்ந்து கிளீன் பண்ணி வச்சோம். நான் இந்த சில்வர் ஐட்டம் கிளீன் பண்றதுக்கு ரூபேரி அப்படிங்கிற கெமிக்கல் யூஸ் பண்றேன். பிராஸுக்கு எப்பயும் போல புளிய நல்லா வெந்நீர்ல கரைச்சு வச்சு அதோட பீதாம்பரி போட்டு தேய்ச்சி வச்சதுதான். இதற்கு அடுத்து கோலம் போடணும். அதுக்காக 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சிருந்தேன். அதை அரைச்சு கோலம் எப்படி போடுறது அப்படிங்கறதையும் பார்க்கலாம் வாங்க. வியாழக்கிழமை அம்பால நம்ம அலங்காரம் பண்ணி வைக்கிறதுக்கான பீடம் 2 பக்கமும் வாழை மரம், அந்த இடம் அழகா ஃபர்ஸ்ட் கிளாஸா டெக்கரேட் பண்ணியாச்சு லைட்டிங்கோட. அதுதான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. அடுத்து ரொம்ப முக்கியமா நம்ம வரலட்சுமி அம்பால வைக்கிற கலசத்தை எப்படி அலங்காரம் பண்ணணும், அதுக்குள்ள என்னென்ன மங்களகரமான பொருட்கள் போடணுங்கிறத வரிசையா பார்ப்போம். அம்பாள் வைக்கிற கலசத்துக்கு மஞ்சள் குங்குமம் 8 இல்ல உங்க வழக்கம் சந்தன குங்குமம் 8 எப்படி ஆத்து வழக்கமோ அதுபடி செய்து கலசத்திற்கு 3/4 பாகம் வர பச்சரிசியை நிரப்பிக்கலாம். அதுல ஒரு எலும்புச்சம்பழம் சேர்த்துக்கலாம். எலும்புச்சம்பழம் மாய்ஸ்சர் கண்டென்ட், அதனால கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர்ல நல்லா தொடச்சிட்டு உள்ள போடுங்க, இல்லைன்னா பூஞ்சாங்காலம் வந்துடும். 2 மஞ்சள் கிழங்கு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் குங்குமமும் சேர்த்துக்கலாம். 11 ரூபாய் காயின், அதோட 2 கிராம்பு, 2 ஏலக்காய், இது எல்லாம் மங்களகரமான பொருள். இதே கலசத்துல காதோல கருகமணி, வெத்தலை பாக்கெல்லாம் சிலாத்துல சேர்ப்பா. இது ஒவ்வொரு வீட்டு வழக்கப்படி, என்னுடைய வீட்டு வழக்கப்படி நான் வச்சிருக்கேன். அப்புறம் தழைச்சு இருக்கிற மாவிளை கொத்த வச்சு மஞ்சள் தடவின தேங்காயில சந்தன குங்குமம் நல்லா இட்டு அதை அம்சமா நடுவுல இப்படி வச்சு நாம பீடத்துல அமர வச்சுடலாம். இந்த பீடத்துல வச்சதுக்கு அப்புறமா கலசத்துல அம்பாள் முகத்தை பதிச்சு எப்படி அலங்காரம் பண்றோங்கிறத இப்ப பாக்கலாம் வாங்க.
பூரணமா அம்பாள் அலங்காரத்தோட அப்படியே பௌர்ணமி நிலவு போல ஜொலிக்கிறா. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அலங்காரத்தை அம்பாளுக்கு நான் செய்திருக்கேன். வியாழக்கிழமை அன்னைக்கு வெண்பொங்கல் தான் நம்ம நைவேத்தியமா படைக்கணும். அந்த கிளிப்பிங்ஸ் எங்க போச்சுன்னே தெரியலங்க. வேலை பலுல நான் எடுக்கலையா இல்ல எடுத்து எங்கேயாவது ஸ்கிப் ஆயிடுதான்னு தெரியல. சோ வெரி சாரி. வியாழக்கிழமை நைட்டு நாம படுக்கிறதுக்கு முன்னால சில ப்ரிப்பரேட்டரி திங்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா மறுநாள் காத்தால ரொம்ப வேலை சுழுவா இருக்கும். அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கறதும் டென்ஷன் ஃப்ரீயா இருக்கும். என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்குவோம். மறுநாள் சமையலுக்கான காய்கறிகளை நறுக்கி எடுத்து வச்சாச்சு. அடுத்து மெதுவடைக்கான உளுந்தையும் உளுந்த கொழக்கட்டைக்கான உளுந்தையும் தனியா எடுத்து வச்சிடலாம். எதையும் ஊற வைக்க வேண்டாம். காத்தால எழுந்து எத்தனை அளவுன்னு டென்ஷன்ல எடுத்து வைக்கிறதுக்கு சரியா அளந்து எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். காத்தாலைக்கு ரெண்டும் உளுந்து அப்படிங்கறதுனால எது கொழுக்கட்டைக்கு எது பூர்ணத்துக்கு அப்படிங்கறது டிஃபரன்சியேஷனுக்காக பூர்ணத்துல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தோரம்பருப்பை போட்டு வச்சேன்னா மறுநாள் காத்தால கன்ஃபியூஷன் இல்லாம நம்ம ஊற வச்சிடலாம். அடுத்து நம்ம அப்பத்துக்கான கோதுமை மாவையும் அளவு பார்த்து எடுத்து வச்சிடலாம். அடுத்து சாம்பாருக்கான தோரம்பருப்பு எந்த எண்ணத்துல நம்ம வைக்க போறோமோ அந்த எண்ணத்துல எடுத்து வச்சிடலாம். சக்கரை பொங்கலுக்கான அரிசி பொறுப்பு, மகா நைவேத்தியத்துக்கான அரிசி அளவுகள் எல்லாத்தையும் எடுத்து தனியா வச்சிடலாம். சாம்பாருக்கு அரைச்சு விடுற சாமான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம்னா காத்தால கொட்டி வாராம ஈஸியா வேலை முடியும். பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து அடுப்பையும் கிளீனா தொடச்சு கோலம் போட்டு தயார் பண்ணி வச்சாச்சு. நிம்மதியா காலையில வரலட்சுமி பூஜை காரியங்களை நம்ம தொடங்கலாம். வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதத்தன்னைக்கு நான் எப்படி கொண்டாடினேன், என்னென்ன நைவேத்திய பதார்த்தங்கள் செய்றேன், சமையல் என்ன, கொண்டாடும் முறை என்ன, இப்படின்னு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட நாளைக்கு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இந்த ப்ரோமோவே உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யத்தை கூட்டும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோவை இங்க நிறைவு செய்யறேன். நாளைக்கு சந்திக்கலாம். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை सर्वमङ्गलमाङ्गल्ये सर्वभावप्रदायिनि स्तोत्रं प्रतिफलं प्रीतफलमहं नवधा